மற்றும் ஒரு அண்மை செய்தி. தமிழகம் வந்த பிரதமர் மோடி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ தனியாக சந்திக்க மறுப்பு தெரிவித்தது ஏன் என கேள்வி எழுந்திருக்கிறது. இபிஎஸ்ஐ பிரதமர் தனியாக சந்திக்காதது ஏன் என கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விமான நிலையத்தில் சில நிமிடங்கள் மட்டும் இபிஎஸ்ஐ சந்தித்துவிட்டு சென்ற பிரதமர் மோடி இபிஎஸ்ஐ பிரதமர் தனியாக சந்திக்காதது ஏன் என கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. விமான நிலையத்தில் சில நிமிடங்கள் மட்டும் இபிஎஸ்ஐ சந்தித்துவிட்டு சென்ற பிரதமர் மோடி தனியாக சந்திக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள். வணக்கம். பிரதமர் மோடி கடந்த 26ஆம் தேதி தமிழகம் வருகை தந்திருந்த சூழல்ல அவரினுடைய வருகை அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த அவரினுடைய வருகை என்பது அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் இபிஎஸ்ஐ தனியாக சந்தித்து பேச பிரதமர் மோடி நேரம் ஒதுக்காத ஒரு சூழலில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே இது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஏப்ரலிலேயே இந்த கூட்டணி என்பது உறுதியாக இருந்தாலும் கூட தற்பொழுது வரை அதிமுக பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களிடையே ஒரு பிணைப்பு என்பது இல்லாத வகையில் தான் இருந்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். முக்கியமாக பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டணி தொடர்பாக தொடர்ச்சியான விமர்சனங்களையும் கூட முன்வைத்து வருகிறார்கள். இந்த விமர்சனங்களை எல்லாம் ஈடுகட்டக்கூடிய வகையில் தான் அதாவது அஜித் குமார் அந்த மரண விவகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருப்புவனத்தில் நடந்த அந்த போராட்டத்தில் அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த போராட்டத்திலும் கூட பாஜக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பேச அனுமதிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருந்தது. அதற்கு பிறகாக கோவையில் இபிஎஸ் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த தொடக்க விழாவில் கூட நயினார் நாகேந்திரன், எல் முருகன் உள்ளிட்ட பாஜக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த விஷயங்கள் ஒரு வரவேற்பை பெற்று இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக சுற்றுப்பயணத்தில் பாஜகவினர் பங்கேற்காத ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. அந்த வகையில கோவைக்கு பிறகு பார்த்தோம்னா விழுப்புரத்தில் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த பொழுது அங்கே பாஜக நிர்வாகிகளோ தொண்டர்களோ யாரும் கலந்து கொள்ளாத ஒரு சூழல் தான் இருந்தது. அதற்கு காரணம் அந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அதை விரும்பவில்லை, பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் கலந்து கொள்வதை அவர் விரும்பவில்லை என்றெல்லாம் கூட தகவலாக நமக்கு கிடைத்திருந்தது. தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஏப்ரலிலேயே கூட்டணி அமைந்திருந்தாலும் கூட நிர்வாகிகள் தொண்டர்களிடையே ஒரு ஒற்றுமை இல்லாத சூழல் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு வேளையில தான் பிரதமர் அவர்களினுடைய அறிவிப்பு என்பது, அதாவது அவரினுடைய வருகைக்கான அந்த அறிவிப்பு என்பது வெளியாகி இருந்தது. அவரினுடைய வருகை என்பது கூட்டணியை வலுப்படுத்தும் என்றெல்லாம் கூட எதிர்பார்க்கப்பட்டது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து தனியாக சந்தித்து பேசுவார் என்றெல்லாம் கூட எதிர்பார்க்கப்பட்டு இருந்தது. அதற்கேற்ற வகையில் தான் இபிஎஸும் 26ஆம் தேதி தன்னுடைய சுற்றுப்பயணம் நடக்க இருந்த அந்த சுற்றுப்பயணத்தை 29ஆம் தேதிக்கு மாற்றி அமைத்திருந்தார். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா திருச்சிக்கு வருகை தந்த பிரதமர் மோடி அவர்கள் இபிஎஸ்ஐ விமான நிலையத்தில் எப்படி மற்ற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வரிசையில் நின்று பிரதமரை வரவேற்கிறார்களோ அது போன்றுதான் வரவேற்று இருந்தார். அதற்கு முன்னதாக பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ்ஐ 20 to 30 நிமிடங்கள் வரை தனியாக அந்த விமான நிலையத்திலேயே தனியாக சந்தித்து பேசுவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அது நேரமின்மை காரணமாக அது பின்வாங்கிக் கொள்ளப்பட்டது அந்த முடிவில் இருந்து. அதன் காரணமாக எப்படி மற்ற நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எப்படி வரிசையாக நின்று பிரதமரை வரவேற்பார்களோ அதே போன்று அவரும் வரவேற்று இருந்தார். பிரதமரும் கூட மனுவை மட்டும் பெற்றுக்கொண்டு 3 நிமிடங்கள் மட்டும் இபிஎஸ் உடன் பேசி சென்று அந்த இடத்தில் சந்தித்து பேசி சென்று இருந்தார். இது அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களிடையே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஏனென்றால் தமிழகம் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாநிலத்தினுடைய என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தான் இந்த கூட்டணி என்பது இருக்கிறது. அந்த வகையில் அந்த கூட்டணியினுடைய தலைவராக அவர் இருந்து வருகிறார். மேலும் அவரினுடைய பிரதமரினுடைய வருகை காரணமாக தான் தனது சுற்றுப்பயணத்தையே அவர் ஒத்திவைத்திருக்கிறார்.
அது மட்டும் இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வருகிறார், அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து வருகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மற்ற எம்பிக்கள் எம்எல்ஏக்களை சந்திப்பது போல தங்களுடைய கட்சியினுடைய தலைவரையும் பிரதமர் வந்து சந்தித்து சென்றது அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களிடையே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தகவலாக நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் ஏற்கனவே இபிஎஸ்ஐ சந்திக்க 20 to 30 நிமிடங்கள் நேரம் ஒதுக்கியதாகவும் கூட சொல்லப்பட்ட நிலையில ஏன் இறுதி நேரத்தில் அது வந்து பின்வாங்கி கொள்ளப்பட்டது என்பதற்கான அந்த தகவலும் கூட நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா கடந்த அதாவது அவரினுடைய வருகையின் போதே அவர் வந்து அந்த சுற்றுப்பயணத்தை வந்து ஒத்தி வைத்து இருந்தார் 29ஆம் தேதி. இதற்கிடையே வந்து அதற்கான அந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ் வந்து சுற்றுப்பயணத்தின் போது ஒரு இடத்தில் கூட மத்திய அரசினுடைய திட்டங்கள் குறித்து எந்த இடத்திலும் அவர் வந்து பேசவில்லை என்பது தொடர்பான அந்த தகவல்களை எல்லாம் சேகரித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் பாஜக மேலிடத்திற்கு வந்து தகவல் சொல்லியதாலும் அதனால் வந்து இபிஎஸ் மீது பாஜக தேசிய தலைமை வந்து வருத்தத்தில் இருப்பதாகவும் ஒரு புறம் தகவல் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சுற்றுப்பயணத்தின் போது ஒரு இடத்தில் கூட பிரதமர் மோடி அவர்களை புகழ்ந்து பேசுவது கிடையாது, இபிஎஸ் புகழ்ந்து பேசுவது கிடையாது பிரதமர் மோடியை என்ற ஒரு தகவலையும் கூட பாஜக மேலிடத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் வந்து தகவலாக சொல்லியதாகவும் இதன் காரணமாக இபிஎஸ் மீது பாஜக தேசிய தலைமை வருத்தத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டிஷன்களை தொடர்ச்சியாக இபிஎஸ் பிரதமர் மோடி அதாவது தேசிய தலைமைக்கு போட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில ஓபிஎஸ் டிடிவி தினகரனை தொடர்ச்சியாக மரியாதை நிமித்தமாக கூட தேசிய தலைவர்கள் சந்திக்க கூடாது என்று அவர் தொடர்ச்சியாக கண்டிஷன் போட்டு வரக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான சில காரணங்கள் காரணமாகவே பிரதமர் மோடி அவர்கள் தனியாக இபிஎஸ்ஐ சந்தித்து பேசவில்லை, அதன் முடிவில் இருந்து பின்வாங்கி கொண்டார் என்ற தகவலாக நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.